தஞ்சாவூரில் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுக்கும் பணியானது தற்போது தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக எமது தஞ்சாவூர் செய்தியாளர் இளங்கோ இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் இளங்கோ. தற்போது அங்கு மாவட்ட வேளாண் அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கள நிலவரம் என்ன? வணக்கம். டெல்டா மாவட்டம், தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல இந்த ஆண்டு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு குறுவை சாகுபடி என்பது நடைபெற்று முடிந்த நிலையில் தொடர்ந்து விவசாயிகள் என்பது 3 போக சாகுபடியில் முக்கியமான சாகுபடியான சம்பா தாளடி சாகுபடியை மேற்கொண்டாங்க. குறிப்பா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 3,30,000 ஏக்கரில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 3 லட்சம் ஏக்கருமே சாகுபடி என்பது நடைபெற்று முடிந்து விட்டது. இப்பொழுது தாளடி சம்பா சாகுபடி என்பது இந்த நேரத்தில் தான் இந்த புயலின் காரணமாக தொடர் வடகிழக்கு பருவமழையின் பக்கத்தின் காரணமாகவும் புயலின் காரணமாகவும் தொடர்ந்து மழை பெய்தது. கடந்த 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தொடர்ந்து மழை பெய்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பட்ட இடைநிலைகளில் தண்ணீர் தேங்கி அது பாதிப்பை ஏற்படுத்தியது விவசாயிகளுக்கு. இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக ஆய்வு மேற்கொள்ள சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டாங்க. அதன் அடிப்படையில் உடனடியாக மழை விட்டு உடனடியாக அந்த பகுதிகளுக்கு ஆய்வு செய்ய வேண்டும். அதிகாரிகள் உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்ற முதலமைச்சர் உத்தரவிட்ட நிலையில் இப்போ தஞ்சை மாவட்டத்தில் வேளாண்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் இணைந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இப்பொழுது விளைநிலங்களில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பா 33% மழை நீரால் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு வாய்ப்புள்ளது. அதன் காரணமாகத்தான் பல்வேறு பகுதிகளை பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா சில பகுதிகளில் தொடர்ந்து மழை நீர் 2-3 நாட்கள் நிரம்பி இருந்த நிலையில் வடிகால் மழையை விட்டு நேற்றும் இன்னும் தஞ்சை மாவட்டத்தில் மழை இல்லை. இதன் காரணமாக வடிகால் மூலியமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிந்திருக்கு. இப்ப இன்னும் கூட மழைநீர் வடியாமல் இருக்கிற பகுதிகளும் பட்டுக்கோட்டை, மதுக்கூர் உள்ளிட்ட பகுதிகளில், ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த பாதிப்பு இருக்கு. இதன் காரணமாக அதையும் ஆய்வு மேற்கொள்றாங்க. இந்த பணிகள் என்பது குறிப்பா 4-5 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று சொல்லியிருக்காங்க. இப்ப தஞ்சை மாவட்டத்தில் திருநெல்லூர் பகுதிகள் தான் நாங்கள் இருக்கிற இந்த பகுதி. இதில் மாவட்ட வேளாண் அலுவலர் வித்யா அவர்கள், இணை இயக்குனர் வித்யா அவர்கள் இந்த பகுதியை ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இதேபோல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வருவாய்த்துறை அலுவலர்கள், கிராம நிர்வாக அலுவலர், கிராம நிர்வாக உதவியாளர்கள் இந்த பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க. இணைந்து வேளாண் துறையும் வருவாய்த்துறை இணைந்து நடவடிக்கை எடுத்து வர்றாங்க. இதன் காரணமாக இந்த அறிக்கைகள் தயாரித்து கொடுத்த பிறகு நிவாரணம் என்பது அளிக்கப்படும் என்று அவங்க விவசாயிகளுக்கு உறுதி அளித்திருக்காங்க. பல பகுதிகளில் விவசாயிகளும் இந்த அதிகாரிகளுடன் இணைந்து தங்களுடைய விளைநிலங்களை காமிச்சிட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த பகுதியை நாம் பார்த்துட்டு ஒரத்தநாடு அருகே உள்ள திருநல்லூர் இங்க உள்ள பகுதிகளில் தான் இந்த விவசாயி கூட இருக்கிறாரு. கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா பெய்த நிலையில் விளைநிலையங்களில் தண்ணீர் இருந்து அது அதிகாரிகள் தகவல் உடனடியாக அதிகாரிகள் பகுதி என்பது பல லட்சம் பகுதியில் இருக்கு. இதுல ஆயிரக்கணக்கான பகுதிகளில் ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கு இல்லாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பது விவசாயிகளே இந்த பகுதியை சொல்றாங்க. அது போல உள்ள பகுதிகளெல்லாம் இன்னும் கூட தொடர்ந்து தண்ணீர் தேங்கி இருக்க பகுதிகளெல்லாம் தொடர்ந்து ஆய்வு பண்ணி வர்றாங்க. 3 நாட்கள் தொடர்ந்து இந்த மழை இல்லாமல் இருந்தால் முழுமையாக தண்ணீர் வடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. இதன் காரணமாகத்தான் பல பகுதிகளில் இந்த பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த அறிக்கைகளை 4-5 நாட்களுக்கு அறிவித்த பிறகு அதுக்கான நிவாரணம் என்பதை அரசு தெரிவிக்கும். அதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிக்கப்படும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், அதேபோல துணை முதலமைச்சர் அவர்கள் அளித்த உறுதியின்படி அவர்கள் எந்த விதமான அச்சமும் கவலையும் பட வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக விவசாயிகள் இப்பொழுது என்றால் மழை இல்லாத காலத்தில் ஒரு நிம்மதியா இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உடனடியாக அரசு அதிகாரிகள் களத்துக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு வருவது அவர்களுக்கு பெரிய ஒரு ஆறுதலை அளித்திருக்கு. கள நிலவரங்களை விரிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி இளங்கோ. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்துட்டு இருக்கறனால சம்பா இப்போ நடவு பண்ண சம்பா தாளடி பயிர்கள் எல்லாமே பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. நீர் வந்து நிறைய நாள் தேங்கி இருந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்களும் உடனடியாக WRD நீர்வளத்துறை அதிகாரி எல்லாரும் விவசாயிகளோட கோரிக்கையை ஏற்று உடனே அங்கங்கே எங்கெங்கே தண்ணி தேங்கியிருக்கோ அங்கே எல்லாமே வந்து அந்த ஆகாய தாமரை என்னென்ன வந்து அந்த வடிகால் வாய்க்கால் எங்கே வந்து அடைச்சிருக்கோ அடைப்புகளை எல்லாமே உடனடியாக நாங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3,30,000 ஏக்கர் கிட்ட நம்ம வந்து நடவு பணி விவசாயிகள் நடவு பணி நடந்திருக்கு. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13,000 ஏக்கர் கிட்ட வந்து
ஃபுல்லாக நீரில் மூழ்கி இருக்குது. இப்போ தண்ணி வந்து அங்கங்கே வடிஞ்சு வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5000 6000 ஏக்கர் கிட்ட நீர் வடிஞ்சிட்ருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நீர் இப்போ சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மதுக்கூர் வட்டாரத்தில் இன்னும் சில வட்டாரங்களில் வந்து நீர் வந்து இன்னும் பயிர் வந்து மூழ்கியே இருக்குது. தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்குது ஸ்லோவாக. இன்னும் திரும்ப மழை வராமல் இருந்தால் அந்த பயிர் வந்து நமக்கு நீர் வடிஞ்சிரும். உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் மற்றும் வேளாண்மை உற்பத்தி ஆணையர், வேளாண்மை இயக்குனர் அனைவரும் கட்டளையிட்டிருக்காங்க. இந்த விவசாயிகளுக்கு எங்கெங்கே வந்து பயிர் பாதிப்பு உள்ளாயிருக்கோ வருவாய்த்துறை மற்றும் வேளாண்மைத்துறை இணைந்து அந்த பாதிப்புக்கு உள்ளான ஏரியாவை வந்து உடனே பார்த்து அதுக்கு வந்து நிவாரணம் வழங்குறதுக்கு எந்தெந்த இடம் பாதிப்பு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பரிந்துரைக்க நாங்கள் வந்து ப்ரொப்போசல் மாதிரி மாவட்ட ஆட்சியர் வழியாக கொடுக்க இருக்கிறோம். அதனால் விவசாயிகள் யாரும் வருத்தப்பட வேணாம். நாங்கள் தொடர்ந்து களப்பணியில் வேளாண்மைத்துறை மற்றும் வருவாய்த்துறை இணைந்து எல்லாமே வந்து வருவாய்த்துறையும் வேளாண்மைத்துறையும் இணைந்து கணக்கெடுப்பு பணி நடந்துகிட்டு இருக்கு களப்பணியாளர்களை வச்சு.